அது பிரிண்ட் மீடியாவா இருக்கட்டும், டெலிவிஷனாக இருக்கட்டும், இந்த மீடியாவாக இருக்கட்டும், அவங்க டெமோக்ரஸின்னு ஒரு மிகப்பெரிய தூண். அதுவும் இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அதை முழுமையாக உணர்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் பேசும்போது அவங்க அவ்வளோ ஆழமா அதை உள்வாங்கிக்கிட்டாங்க. அவங்களையும் சேர்த்துதான் சொன்னேன். ராணுவத்தை பத்தி பேசினேன். எப்படி நம்மளுடைய எல்லைக்கு அவங்க தான் பாதுகாப்போம் அவங்களை பத்தி சொன்னேன். இதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நம்மளுடைய பெருமதிப்புக்குரிய காவல்துறையினரை பத்தி சொன்னேன். உள்ள நம்ம நாட்டுக்கு நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு அளிக்கும் அவர்களுடைய அந்த உயர்ந்த குணத்தையும் அந்த பதவியையும் சொன்னேன். அதே போல அரசியல்வாதிகளுக்கும் தலைமை பொறுப்பு ஏற்பவர்கள், ஆளுமையை வேண்டுபவர்கள் சுயநலத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பொதுநலம் மட்டுமே அவங்களுக்கு குறிப்பாக இருக்கணும். இப்ப நான் பேசுறது பெருசு இல்லை. உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த உள்ள அந்த மனசுன்றது ஒண்ணு இருந்தால் அது உறுத்தணும். ஒவ்வொரு முறையும் நம்ம மக்களை ஏமாத்துறோமே, நம்மளை நம்பி வாக்களிச்சிருக்காங்களே, நம்மளை டெல்லியில அங்க அமர்த்தி இருக்கிறார்களே, நம்ம நாட்டுக்கு நம்ம தேசத்துக்கு நம்ம என்ன செய்யணும், சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு எத்தனை மூதாதையர்கள் அவங்களுடைய உயிரை தியாகம் பண்ணி நமக்கு கொடுத்திருக்காங்க பொக்கிஷமா. அதை எப்படி பாதுகாக்கணும், அது நம்ம உயிர் நீத்த மக்கள் எத்தனை, அந்த உயிரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இப்பவும் நம்ம மக்களை உங்களை எல்லாம் பார்க்கும்போது சத்தியமா நான் சொல்றேன், எப்படிதான் மனசு வருதோ. எனக்கே 43 வருஷம் ஆச்சு சினிமாக்கு அரசியலுக்கு 15 வருஷம் ஆகுது. அப்பா காலத்திலிருந்து எடுத்தீங்கன்னா 75 வருஷத்துக்கு மேல போகுது. கிட்டத்தட்ட 75 இருந்து 80 வருஷம் எங்களை வாழ வைக்கும் மக்கள் நீங்க. இது நான் என்னைக்கு அரசியலுக்கு கால் எடுத்து வைக்கணும் அன்னையிலிருந்து சொல்றேன். எங்களை வாழ வைத்த தெய்வங்களுக்கு என்ன நாங்க கைமாறு செய்ய போகிறோம், அது இதுதான். எனக்கு பதவி ஆசை கிடையாது. ஆனா பதவி ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது, திறமையும் வேணும், நல்ல மனமும் வேணும், குணமும் வேண்டும், தாராள மனசு வேண்டும். இதெல்லாம் ஒருங்கிணைந்து அந்த ஒரு தலைவர் இருக்கும்போது, மக்களுடைய நிலையை அறிந்து உணர்ந்து செயல்படும் போது பதவி மோகம் விலகிடும், மக்களுடைய சேவை பெருகிடும். சில பேருக்கு 10 வருஷம் தாண்டிட்டா ஒரு ஃபேட்டிக் வரும், டயர்ட்னஸ் வந்துடும். அதுக்கு மேல இருக்கக்கூடாது பதவியில. இளைஞர்கள் வரணும், புதியவர்கள் வரணும், திறமையானவர்கள் வளரணும். எப்படி விஞ்ஞானம் வளருதோ அந்த மாதிரி நாடும் வளரணும். அதுக்கு ஈக்குவலா வளரலன்னா மக்கள் எப்படி வளர முடியும்? வேலை வாய்ப்பு பெருக வேண்டும். விலைவாய்ப்பு பெருகுனா என்ன யூஸ்? வேலை வாய்ப்பு இல்லைன்னா என்ன யூஸ்? எப்படி சமாளிப்போம்? சம்பளம் உயர்லன்னா எப்படி சமாளிப்போம்? எல்லாம் கார்பரேட்டுக்கு போச்சுன்னா மக்கள் என்ன கதி ஆவாங்க? என்னங்க இது? இதுக்கா நமக்கு சுதந்திரம் கிடைக்குது? இதுக்கா நமக்கு உயர் நீத்தார்கள் நம்முடைய மூதாதையர்? சுதந்திரம் கிடைச்ச வெள்ளையன் எல்லாம் வெளியே அமிச்சாச்சு. ஆனா இங்கேயே இருக்கும் இந்தியர்கள், பொறுப்பில் இருக்கும் இந்தியர்களை பதவியை விட்டுதான் நம்ம வெளியே அனுப்ப முடியும். நாட்டை விட்டு வெளியேற்ற முடியாது. அவங்க வரலாம், பேசலாம், போகலாம். ஆனா உங்களுடைய உள் மனதுக்கு தெரியும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று. அந்த மை வைக்கிறாங்கல்ல, அராஜகத்துக்கும் ஆட்டோகிரசிக்கும் டெமோக்ரசி தேவைன்னா அந்த இம்பீரியலிசத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அந்த மை உங்ககிட்ட இருக்கு.
உங்களுடைய அந்த பலத்தில் இருக்கு. அதனால்தான் இபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க, ஓங்கி அடிங்கன்னு. அதோட அர்த்தம் என்ன? அந்த ஒரு விரலால், அந்த மை வைக்கும் விரலால் உங்களால் இந்தியாவை, அதனுடைய எதிர்காலத்தை, மக்களுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய எதிர்காலத்தை, நம்மளுடைய எதிர்காலத்தை மாற்ற முடியும். அந்த பவர் உங்ககிட்ட இருக்கு. அதை நான் சொல்லிட்டு வந்தேன். அதை விலை கொடுத்து வாங்க முடியாதுங்க. உங்க பணம், உங்களுடைய மனம், உங்க வாழ்க்கை, அது உங்க பணத்தை உங்ககிட்டயே கொடுத்து உங்க வாழ்க்கையை உங்ககிட்ட பறிக்க முடியுமா? இது என்னையா நியாயம்? நம்ம குழந்தைங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது? நம்ம மக்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது? என்னை விட்டா நான் பேசிட்டே இருப்பேன், இங்கிருந்து போக மாட்டேன். ஆனா இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகணும்ட்டு என்ன சொல்லிட்டே இருக்காங்க. நான் என்ன சொல்றது, உங்களோட அன்பா கேட்டுக்கிறத பாருங்க. பிள்ளைங்க எல்லாம் பாருங்க, இவங்களுடைய எதிர்காலத்தை நோக்கணும், உங்களுடைய நிகழ்காலத்தையும் பார்க்கணும். அனைவரும் வளமாக வாழ வேண்டும். அதற்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு நம்ம இரட்டை இலை சின்னத்துல வாக்களிங்க. நிறைய பேர் புதுசா வந்து நாங்க வரவங்க உள்ள வர பாக்குறாங்க. விடாதீங்க, வேண்டாம். நம்முடைய நாடு திராவிட நாடு புரியட்டும். இந்தியர்கள் தான், நான் பிரிச்சு பேசல. ஆனா நீங்க பிரிக்க நினைக்கும் போது நாங்க ஒண்ணு சேர்ந்துருவோம், அப்புறம் நீங்க தாங்க மாட்டீங்க. வேண்டாம். ஒரு தடவை ஏமாந்தோம் வெள்ளைங்கிட்ட, இனிமேல் ஏமாற மாட்டோம். ஏன்னா இது இந்தியர்களுக்குள்ள மக்களுக்கு யார் சேவை செய்வது என்பது அந்த போட்டி தான் நடக்குது. ஆனா ஏற்கனவே பதவியில இருந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தாச்சு இல்ல. அது எந்த நம்பிக்கையில நம்ம திரும்பி வாக்களிப்போம்? அதனால்தான் உங்களுக்கு யாருக்கு வாக்களிக்கணும்னு தெரியும்னு சொன்னேன். உண்மைதானே? சரியா? கரெக்டா? நீங்க ஜெயிக்கணுங்க. அதுக்கு சகோதரர் சரவணன் அவர்களை ஜெயிக்க வைங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு இடமும் ஜெயிச்சுட்டே வந்தா நம்ம நாடு நல்லா இருக்கு. போதும், அடிமை வாழ்க்கை போதும். நம்ம அடிமைகள். ஆண்டான் அடிமை மேலோர் கீழோர் என்பது மாறாதோன்னு பாடின நாடு இது. அந்த காலையில தாண்டி போயாச்சு. மனிதன் மாறிவிட்டான், மரத்தில் ஏறிவிட்டான். மரத்திலிருந்து இறக்கிடுவான். பூமிக்கு வா, இங்க வா, நிலத்துக்கு வா, மக்களை பார்த்து மக்களுக்கு வேலை செய். இல்லைன்னா அவங்க வாக்குக்கு மட்டும் வராது. நீ இந்தியன் தான், வராதுன்னு சொல்ல மாட்டேன். உனக்கு வாக்கு கிடைக்காது. நீதான் அசிங்கப்பட்டு தூக்கி போயிடு. நான் யாரை சொல்றேன், ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றேன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால சுருக்கமா முடிச்சுக்கிறேன். இல்லைன்னா பேசிட்டே இருப்பேன். ஒரு கீழே இருந்து என் காலை பிடிச்சு எடுக்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்டுக்கு போனாங்க. நன்றி. இவ்வளவு நேரம் எல்லாம் பொறுமையா கேட்டதுக்கு நன்றி. நிறைய சொல்லணும்னு ஆசை. வரேங்க. சரியா? இரட்டை இலைக்கு சரவணன் அவர்களுக்கு அதுதான். மைக்கு வச்சிருந்தாலும் உங்களுக்கு கேட்குது. நீங்க சொல்றது மைக் இல்லாததுனால இன்னும் தெளிவா கேட்குது. நன்றி, வணக்கம்.